வணக்கம். பேராசிரியர் கற்பசாமி ராமநாதன். இன்று ஒரு சிறிய கதை. இந்நிலை மாறும். ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவரோட பொழுதுபோக்கே பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறது தான். போருக்கு போய் 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 வெற்றி அடைஞ்சு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அண்டை நாடுகளையும் பார்த்தீங்கன்னா தன்னோடதாக்கிட்டார். செல்வ செழிப்பில் கொளிக்கிறார். பயங்கரமான படைபலம். அப்போ தான் என்ன செய்கிறாங்க, கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் நிறைய வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும், அதை ரொம்ப பிரம்மாண்டமாக அகிலமே பார்த்தீங்கன்னா அகிலமே போற்றபடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா சரின்றார். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு கூடிய ஒரு என்ன செய்யுது, ஒரு பாராட்டு விழா நடக்குது. அதில் எல்லாரும் பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. நிறைய யானை, குதிரை அது இதுன்னு கொடுக்குறாங்க. அப்போ ராஜாவோட அப்பா காலத்திலேருந்து ஒரு மந்திரி இருக்கார், கிட்டத்தட்ட 84 வயசு. அவர் மெதுவாக அவருக்கு ஒரு சின்ன மோதிரம் பரிசளிக்கிறார். அதை அவர் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவர் வாங்கின பரிசு பொருட்களோட கம்பேர் பண்ண சின்ன மோதிரம், அது தங்கத்தில் கூட கிடையாது. அதை வலுக்கட்டாயமாக விரலில் மாட்டி விடுறார். மாட்டி விட்டு அப்படி போகிறார். போயிட்டு அப்படியே திரும்பி சொல்கிறார், ராஜா உங்களுக்கு எப்போ இக்கட்டான சூழ்நிலை வருதோ அப்போ என்ன செய்யுங்க, இந்த மோதிரத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உடனே இதை எதேச்சும் ஒரு நம்மட்டு சிரிப்பிட்டு அந்த மோதிரத்தை வச்சுட்டு கிளம்பிடுறார். இந்த செலிப்ரேஷன்ஸ் நல்லா போகிறதுனால மறுபடியும் ராஜா சந்தோஷத்தில் என்ன செய்யறார், செலிப்ரேஷன் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க, யாரும் என்ன செய்ய வேணாம், வீட்டில் சமைக்க வேணாம், இங்கேயே சாப்பாடு போட்டலாம், படை வீரருக்கு லீவ் கொடுத்துருங்க, எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணட்டும், எல்லாம் நடக்குது. இந்த தருணத்தில் தான் அவங்க தோற்று தன்னுடைய நாட்டை இழந்தாங்க. பார்த்தீங்களா, அவங்களாம் ஒன்றா சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ராவோட ராவா நைட்டு படையெடுத்து அவங்க ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சிடுறாங்க. ஸோ ராஜா தோற்று போய் காலையில் பயங்கர உச்சக்கட்ட செலிப்ரேஷன் இருந்தார். சாயங்காலம் ஒரு மலை மேலே உட்காந்துருக்கார், ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. அப்போ மாலை நேரம் சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு. அதோட சன்லைட் பார்த்தீங்கன்னா அவரோட கையில் படும்போது அந்த மோரத்தில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ தான் அவரோட மந்திரி சொன்ன ஞாபகம் வருது, இதை உனக்கு எப்போ இக்கட்டான சொல்ல வருது ஓப்பன் பண்ணி பாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு திருப்பு சீட்டு இருக்குது. பார்த்தா என்ன இருக்குது, அதில் இந்நிலை மாறும் அப்படின்னு இருக்கு. இந்நிலை மாறும். ராஜா ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறார். ஆமாம், இப்படியே நம்ம இருக்க போகிறது கிடையாது, தோல்வி முகம் தான் நம்மது கிடையாது. மறுபடியும் சரி போன படையெல்லாம் கூப்பிட்றார், செய்கிறார், சண்டைக்கு போகிறார், ஜெயிக்கிறார், இழந்த ராஜ்யத்தை மறுபடியும் மீட்டுறார். மறுபடியும் மொதல் இடத்துக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அவர் கூட இருந்த ஜால்ரா கோஷ்டி இருக்காங்கல்ல, ராஜா மறுபடியும் நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும். ராஜாவும் சரின்றார். மறுநாள் பட்டத்து யானை ஜோடிக்கப்படுது. யானையில் ராஜா கம்பீரமாக உட்காந்துருக்கார். மாட வீதி வழியாக அப்படியே என்ன செய்கிறாங்க, பூக்கள் எல்லாம் தூங்குறாங்க, இசைக்கருவிகள் முழங்குது. ராஜா வர்றார், கம்பீரமாக என்ன செய்கிறார், யானை மேலே உட்காந்து வர்றார். வரும்போது தான் பார்த்தீங்கன்னா மாட வீதியிலேருந்து ரத வீதி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா செங்கோல் பிடிச்சிருக்கார். அப்போ அந்த காலை நேரம், காலையில் சூரியன் உதிச்சிட்டு இருக்கு. அதோட சூரிய ஒளி மோகத்தில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. என்ன சொல்லுது, இந்நிலை மாறும். உடனே ராஜாவுக்கு ஸ்டக் ஆகுது, இந்நிலை மாறும். ஓகே, ஸ்டாப் மியூசிக். ஓகே, அபவுட் டர்ன். யானை என்ன செய்கிறாரு, சத்தம் போடாமல் திரும்பி என்ன செய்கிறாரு, அங்கே போயிடாரு. அப்போ தான் மலை மேலே உட்கார்ந்து ஞாபகம் வருது, இன்னைக்கு செலிப்ரேஷன் ஞாபகம் வருது, இந்நிலை மாறும். ஸோ எல்லாரும் என்ன சூழ்நிலை என்ன செய்யணும்,